Hello everyone, welcome to Procrastinator Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோல பிளாஸ்டிக் பாட்டிலை ஷூட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ரைஃபிள் பண்ண போறோம். இந்த ரைஃபிள்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை லான்ச் பண்றதுக்கு ஒரு லான்ச்சிங் பேடாவும் இருக்கும். இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பி ரெஸ்பான்சிபிள், பி சேஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரைஃபிளுக்கு ஒரு இக்னிஷன் சோர்ஸை ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு லைட்டரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைட்டரோட எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துருங்க. இந்த லைட்டருக்குள்ளே இருக்கிற லிக்விட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேனை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கையில் நெருப்பு வைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி செம்ம ஹைட்டுக்கு ராக்கெட் மாதிரி பறக்க வைக்கணுன்றதையும் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த லைட்டரில் யூஸ் பண்ணுற ஸ்விட்ச் மட்டும்தான் தேவை. இந்த ஸ்விட்ச் வந்து பீசோஎலக்ட்ரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. பீசோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, கிறிஸ்டல் மாதிரி ஒரு சில மெட்டீரியலில் நம்ம மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜை ஜென்ரேட் பண்ணும். இப்போ இந்த ஸ்விட்சோட வயரில் இருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து 4லேருந்து 5 அடிக்கு ஸ்பீக்கர் வயர் தேவை. இப்போ இதோட 2 முனையிலையும் ஒட்டிட்டு இருக்கிற வயரை லைட்டாக பிரித்து விட்டுட்டு அது மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் இருக்கிற வயர்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அதை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்பீக்கர் வயரோட ஒரு முனையில் ஸ்விட்சை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷனை கவர் பண்ணிடுங்க. நீங்கள் இதை கவர் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்பீக்கர் வயரோட ஒரு முனையில் இருக்கிற ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொரு முனையிலேருந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் வரும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பிவிசி பைப் தேவை. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம பிவிசி பைப்ஸ் யூஸ் பண்ணி ப்ளோகன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து 2 ப்ளோகன் எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிவிசி பைப்போட மெஷர்மெண்ட்ஸை பார்ப்போம். 1/2 இன்ச் பைப் வந்து 2 அடிக்கு தேவை. 3/4 இன்ச் பைப் வந்து 20 சென்டிமீட்டரில் 2 தேவை. 10 சென்டிமீட்டரில் 1, 15 சென்டிமீட்டரில் 1, 5 சென்டிமீட்டரில் 1. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா கனெக்டரும் தேவை. இப்போ இந்த எல்லா பிவிசி பைப்பையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச் பிவிசி பைப்பில் ஒரு ஓட்டை போடணும். நான் வந்து ஸ்க்ரூ டிரைவரை சூடு பண்ணி அதை வச்சு இதில் ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ ஸ்பீக்கர் வயர் இந்த ஓட்டையில் விட்டு பைப்போட முனையிலேருந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துடணும். இப்போ வயர் ஆடாமல் இருக்கிறதுக்காக இதை டேப் வச்சு சுற்றி வச்சிடலாம். இப்போ சின்னதாக ஒரு பேப்பரை இந்த பைப்போட முனையில் வச்சு லைட்டாக உள்ளே தள்ளிட்டு அந்த என்ட்ரன்ஸை ஹாட் க்ளூ வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலோட டாப்பை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த பைப்போட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மாட்டி அதை டேப் வச்சு நல்லா சுற்றி விட்ருங்க. இப்போ மீதி இருக்கிற வயரை வந்து இந்த ஹேண்டிலில் நல்லா சுற்றி விட்டுட்டு அதில் கனெக்ட் ஆகிருக்கிற ஸ்விட்சை ஹேண்டில் வச்சு மாட்டிடுங்க. நான் வந்து ஸ்விட்சை ஹேண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ரைஃபிள் ரெடி ஆயிடுச்சு. ஐசோப்ரோபில் ஆல்கோஹாலை தான் நான் ஃபியூவலாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டோரில் கிடைக்கும். இப்போ ஐபிஏவை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலை நல்லா குலுக்கிக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஐபிஏவை வந்து வெளியில் ஊற்றிடுங்க. இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் 2-3 வாட்டி இந்த மாதிரி அமுக்கி விடணும். இப்படி பண்ணுறதுனால இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் போகும். இப்போ இந்த பாட்டிலில் ரைஃபிளில் மாட்டிட்டு அதை ஷூட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரைஃபிள்லேருந்து ஸ்விட்ச் இந்த மாதிரி கலட்டி வெளியில் எடுத்துகிட்டு ரைஃபிளோட ஒரு ஹேண்டில் லிஃப்ட் பண்ணிவிட்டு முன்னாடி அட்டாச் ஆகிருக்கிற பைப் எடுத்து இந்த ஹேண்டிலில் மாட்டிட்டோன்னா இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி இருக்கும். இப்போ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ரைஃபிளை டிசைன் பண்ணும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா, இந்த ரைஃபிளோட பேக் சைடை வந்து நான் ஓப்பனாக விட்டுட்டேன். இதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி நான் பாட்டிலை ஷூட் பண்ணும்போது நம்ம ஒரு பேப்பரை பிவிசி பைப்போட என்ட்ரன்ஸில் வச்சு அதை ஹாட் க்ளூ வச்சு சீல் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து பாட்டிலுக்குள்ளே உருவான ப்ரெஷர் அப்புறம் ஹீட்னால பிரேக் ஆகி ரிவர்ஸில் வந்து என் ஷோல்டரில் ஓங்கி அடிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிவிசி ஸ்டாப்பரை வாங்கி இந்த ரைஃபிள் பின்னாடி மாட்டிருங்க.
இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எப்படி பிளாஸ்டிக் பாட்டிலை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ரைஃபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதை மாடிஃபை பண்ணி பிளாஸ்டிக் பாட்டிலை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச்சிங் பேட் செஞ்சோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.